guys, assalamu alaikum. Welcome to our Jahana's cooking. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான சுவையான சத்தான ஹெல்த்தியான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய இரும்புச்சத்து நிறைந்த ராகி சிமிலி ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். கிராமத்து சைடில் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய சத்தான ராகி சிமிலி உருண்டை தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ஈஸி மெத்தடில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த சத்தான ராகி சிமிலி உருண்டை செய்கிறதுக்கு கேப்ப மாவு வீட்டிலையே அரைச்சது நான் எடுத்திருக்கேங்க. அது உங்களுக்கு கரெக்டாக அளவு சொல்லிடுறேன். எந்த ஒரு கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. நிலக்கடலை எடுத்து வறுத்துக்கிறணுங்க. கொஞ்சம் பொன் சிவப்பாக வர்ற அளவு, நல்ல ஒரு ஃப்ளேவர் மனம் வர்ற அளவு நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கணும். இந்த சிமிலி உருண்டை, ராகி சிமிலி உருண்டை செய்கிறதுக்கு மூணு பொருட்கள் முக்கியங்க. ஒன்று ராகி மாவு, நெக்ஸ்ட்டு கடலை, நிலக்கடலை, மூணாவது ஜாங்கிரி, நம்மளுக்கு நாட்டு சக்கரை. இது மூணும் முக்கியமாக தேவைங்க. இப்போ இந்த மாவை 2 மெத்தடில் செய்யலாம். நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். டேஸ்ட்டாக இருக்கும், வாசமனமாக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா, மாவை கடாயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த 1 கப்பு மாவை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வறுக்கிறப்பே தெரியும், நல்ல ஒரு வாசமனமாக இருக்கும். நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு லேஸாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு கடாயில் நம்ம வேர்க்கடலையை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக சூடேறினதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர் சூப்பராகவும் இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சு ஆற வச்ச மாவில் உப்பு சேர்த்துக்கிட்டு பச்சை தண்ணி போட்டு, நான் அந்த 1 உலக்கு மாவு எடுத்திருக்கேன்னா அரை உலக்கு தண்ணி போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சு இடியப்ப மாவு பதத்துக்கு கொண்டு வரணுங்க. இது ஒரு மெத்தட். இன்னொன்று, நம்ம மாவை லைட்டாக பச்சை தண்ணி போட்டு லைட்டாக தொளிச்சு புட்டு மாவு மாதிரி எடுத்துக்கிட்டு அதை இட்லி சட்டியில் அவிச்சு அது செய்யலாம். ஆனால் நான் இப்போ செய்கிற மெத்தடுக்கு நல்லா இப்போ பிசைஞ்சு இடியப்ப மாவு பதம் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய்யோ இல்லாட்டி நல்ல நெய்யோ சேர்த்து ஒரு பிசைஞ்சு நல்லா வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு தோசை கடாயில் நம்ம ரொட்டி மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ கடலை வறுத்துருச்சா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன். லைட்டாக ஒரு கடலை எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப தோல்லாம் எடுத்துக்கிட்டு வரோம். அப்போ கடலை வெந்துருச்சுன்னு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு கிளறிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே இடத்துல எனக்கு கடலை ரொம்பவே வேக்காடு கொடுத்துடாமல் அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த கடலையோட மேலே உள்ள தோலையெல்லாம் நீக்கணுங்க. இதுக்கிடையில் நம்ம தோசைக்கல் வச்சு நம்ம ரொட்டியையும் சுட்டு எடுத்துக்கிறோம். இந்த சைடு திருப்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், அந்த சைடு திருப்பி 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் ரொட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. கல் சூடேறினதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயிலோ இல்லாட்டி நல்லெண்ணெய் இல்லை நெய்யோட உங்களுக்கு என்ன விஷயம் அது நீங்கள் சேர்த்துட்டு நல்லா அந்த ரொட்டி மாதிரி தட்டி எடுக்கணுங்க. நீங்கள் தண்ணியும் தொட்டுக்கலாம், எண்ணெயும் தொட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டியாக சப்பட்டையாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்படி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பிச்சு போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி அந்த 1 கப்புக்கு 2 ரொட்டி வந்துருச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடலை ஆறுனதுக்கப்புறம் அதை கொரகரப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிறேனுங்க. நெக்ஸ்ட்டு ரொட்டியை நான் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேனுங்க. நெக்ஸ்ட்டு ஜாங்கிரி நல்ல ஒரு 100லேருந்து 125 கிராம் இருக்கும். ரொம்ப தித்திப்பாக இனிப்பு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ 3 நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒன்று சேர்த்து பிசையணுங்க. நான் மாவு பிசைகிறப்பே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஆனால் போட்டிருப்பேன். உப்பு நம்ம சிட்டிகை சேர்த்துக்கணுங்க. அந்த உப்பு சேர்க்குறப்பே உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், வேணாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த 3 பொருள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்க நல்லா இலகி லட்டு உருண்டை மாதிரி வருங்க. அப்போ இது சிமிலி உருண்டை, ராகி சிமிலி லட்டுங்க. இது ரொம்பவே ஃபேமஸாக அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார் நன்னிமார்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்மளுக்கு சத்தான ஐட்டம் செஞ்சு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் இது நான் செஞ்சு கொடுக்கணுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேங்க. இது இதில் அனைத்து வகையான சத்து இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, இரத்த சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. இது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க, சத்துக்கள் கூடியது. இது அந்த காலத்தில் நம்மெல்லாம் இப்போ வெளியில் போகணுண்டா
ஸ்நாக்ஸ் கடையில் வாங்குகிறோம். ஆனால் அந்த காலத்தில் வெளியில் போகணுன்னா பசி தாங்கணும், சத்தாக இருக்கணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சு கொண்டுட்டு போவாங்க. இப்போ நம்மளும் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், உருண்டை பிடிக்கப்ப ஈஸியாக நம்மளுக்கு உருண்டை வந்துடும். உங்களுக்கு கொலக்கட்டை வேணும் மாதிரி உங்களுக்கு கொலக்கட்டையாகவும் பொரிச்சுக்கலாம், இல்லை இந்த சிமிலி உருண்டை மாதிரி வேணும்னா உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இதை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இந்த சிமிலி உருண்டை செய்கிறப்ப நம்ம மாவுலே தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஆனால் தேங்காய் துருவல் சேர்க்காமல் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா 2 to 3 டேஸ்க்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிக்கலாம். வெளியிலேயே வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் அதிகமாகவும் சத்தாகவும் சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் யார் செஞ்சாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சிமிலி உருண்டையை இந்த ராகி மாவில் செய்யக்கூடியது நம்மளுக்கு சத்தும் இரத்த சத்தும் கூடியது. இது நீங்கள் தெரியாதவங்களும் சமைக்காதவங்களும் ஈஸியாக செய்யக்கூடிய முறைங்க. இதை நம்ம லைட்டாக பிச்சு வாயில் கடிச்சு சாப்பிட்றப்ப சுவை அப்படியே நாக்கில் நிற்கும், திகட்டாமல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு உங்கள் கிட்ஸுங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு கேளுங்க. நெக்ஸ்ட்டு இது ஒன்ஸ் அவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வேணும்னு கேட்பாங்க. இதே போல் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.